உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க. மார்கழி மாதத்தில் தன் தோழிகளோடு சென்று கண்ணனை எழுப்ப வேண்டும், அவன் குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் ஆண்டாள். அதற்கு தக்கவாறு 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு. விட்டு போனோம். ஒரு வழியில் ஒரே செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டியுடைய பர்மிஷனை கேட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். ஏனெனில் ஆண்டாளுக்கு சிறு வயது முதல் பாகவதத்தை கேட்டு பழக்கம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கட்டம், காரிய வைகுண்டம் என்கின்ற இடத்துக்கு பிரம்மாவின் புதல்வர்கள் சனத்குமாரர்கள் சென்ற போது அவளுக்கு எப்பவுமே வைகுண்ட பிரவேசம் உண்டு. ஆனாலும் ஜெய விஜயர்கள் தடுத்துறாங்க. அப்ப இவ 2 பேருக்கு ஏதோ ஒரு சண்டை. இவர் அவளை ஒரு வார்த்தை சொல்ல, அவ இவரை ஒரு வார்த்தை சொல்ல, கடைசியில் என்ன எடுத்து சாபம் கொடுத்திட நேரிட்டது. அதை கேட்டிருக்கா சின்ன வயசுலேயே ஆண்டாள். இந்த சாபம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மரியாதையை நம்ம வாயிற்காப்பான் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், உத்தரவு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரும் கத்துக்கக்கூடிய ஒரு மாடல் இருக்கு. எந்த தொழில் பார்த்தாலும் செய்பவனுக்கோ செய்பவனுக்கு அந்த தொழில் வசதியே, அது நல்ல தொழிலாக இருந்தார். ஒருத்தர் வெட்ட குத்திரை, அது எந்த தொழிலாக இருந்தார். கார்பெண்டர் அவர் இல்லைன்னா நம்ம வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது. பிளம்பர் நடக்காது, இன்ஜினியர் அவர் இல்லைன்னா நடக்காது, வைத்தியர் டாக்டர் இல்லைன்னா நடக்காது, டாக்டருக்கு நர்ஸ் இல்லைன்னா காரியங்கள் நடக்காது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை உண்டு. அதனால ஆண்டாள் சிறுமியாக இருந்த பின்னும் ஒவ்வொருத்தர்கிட்ட மரியாதையா எப்படி நடந்துக்கணும் என்று நினைத்தாள். அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் தான் 16வது பாசுரம். இந்த 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதாவது நந்தகோபாலன் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணரை வளர்த்த தந்தையார். அவருடைய நாயகனாய் நின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த, என்ன ஞாபகம், ஆயர்பாடிக்கே தலைவராக இருந்தவர் நந்தகோபாலன். அதனால நந்தகோபாலனுக்கு அவ்வளவு வீரமும் உண்டு. முதல் பாசுரத்துல கூர்வேர் கொடுத்தொழில். அதனால அந்த நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானை, கோயில்னு சொன்னா அவர் வசிக்கக்கூடிய வீடு. இப்போ அந்த அந்த அரசனாக இருக்கக்கூடியவர், அந்த நாயகனாக இருக்கக்கூடிய தங்கும் வீடு என்ற கோயில். கோயில்னா பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கமோ பெருமாள் கோவில் தான் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு சொன்ன மாதிரி, இப்ப என் ஹிருதயத்துக்குள்ளேயே ஸ்ரீரங்கநாதர் இருக்கார், திருப்பதி பெருமாள் இருக்காருன்னா அவ வசிக்கக்கூடிய இல்லமே வீடே கோவில். நீங்க நார்த்துக்கெல்லாம் போனேன்னா வீட்டுக்குள்ள சட்டுன்னு போய் பார்த்தா கோவில் இருக்கும். ஏன்னா பெருமாள் கோயில் ஆழ்வாரே அந்த இடத்துல இருக்காரு. அதனால நாயகனாக என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. சரி, முதல்ல வெளியில அந்த அரண்மனைக்கு இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் தாண்டியாச்சு. அடுத்தது சொல்றா, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இது கொடி தோன்றும்னா ஒண்ணு கொடி மேல இருக்கக்கூடிய பட்டக்கொடி அப்படின்னு வச்சுக்கலாம், பிளாக் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த சபைக்கு சென்றாலும் அந்த நாட்டாருக்கு ஒரு கொடி உண்டு. அது கொடி பறந்துட்டு இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து வெவ்வேறு தேசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுனா சைனாவுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், யூஎஸ்க்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், பாரத தேசத்துக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று வைத்துக் கொண்டால் தோரணம் நாட்டிற்கு அதற்கு நடுங்கிற அழகுக்காக கொடி பறந்துட்டு வச்சுவாங்க. எப்படி இருந்தாலும் 2 தர வாசத்தை இருக்கக்கூடியவர் நாயகனாயிரம் நந்தகோபனுடைய கோயில் காப்பார். அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பார். அந்த வாசலுக்கும் அந்த கொடிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒருவர். 2 தர செக்யூரிட்டி இருக்கு, செட்பிளஸ் செக்யூரிட்டி. ஏன் போட்டிருப்பாருன்னா, ஒரு பால் கொடுப்பான்னு தேவிட்டா பெரிய அரக்கி பூத்தனாவா மாறிவிட்டார். ஒரு கொப்பு பாவம் விளையாடுவான்னு அது பகாசுரனா மாறிவிடும். சரி, கொஞ்சம் தூரக்கேந்து பாம்பாத பார்த்தா அது பாம்பா குகையா, குகையும் போது பாப்பா பாப்பு போல குகையான்னு பார்த்து அகாசுரனா மாறிடு. இனிமேல் ரொம்ப மிக்கிதான் இருக்கு. மரத்து கீழே நிற்கலாமேனா அது கபிதாசுரனா மாறிடு. கண்ணு குட்டினா ரொம்ப இன்னசென்டா இருக்கு. அது ஓடிக்கிறதுன்னு பார்த்தா பக்சாசுரனா மாறிட்டு. ஒரு சாதாரண ஒரு குதிரை இல்லையா, குதிரையில காத்தாத ரேஸ் போகிற மாதிரி போறாம பார்த்தா அது பெரிய ஒரு கேசி போல் மாறிடும். அதே போல் ஒரு கழுதை வரும். அது எது கழுதைன்னா என்ன பண்ண சார், பேப்பர் சாப்பிடுவோம் சார் அப்படின்னு விட்டா அது பெரிய ரவுடி கழுதையா இருக்கு.
அதனால ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பயமா இருக்காரு. அது நந்தகோபால் என்ன பண்ணிருக்காரு, செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதை பாருப்பா, என் வீட்டு வாசல் தோரண வாசல் எல்லாத்தையும் செக்யூரிட்டி போட்டு வச்சுக்கோது, உடனே நம்ம வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்துடலாம். வாசல்ல இன்டர்காம்லாம் வச்சுருந்துடலாம். ஹலோ சார், ஆண்டாள் அவள் வந்து லிங்கைன்னே கூட்டம் போராடுல ஆண்டாடு ஒமித்தோற்று தோரணவாயில் காப்பானே மணிகள் பொருந்திய கதவு. மணிகள் பொருந்திய வீடுங்கிறது சோமணிவான மணிகள் பொருந்திய கதவு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மணிகள் பொருந்திய கதவை திறந்து விட மாட்டீர்களோ, அதுக்கு 1000 சிறுமியரோ உமக்கு. சின்ன குழந்தைனா அங்கே இங்கே இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல வாழ்னா, ரொம்ப வெரி வெரி இன்னசென்ட் கேர்ள்ஸ் குழந்தைங்கலாம் வேற ஒன்றுமே பம்பத்தும்பே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் 1000 சிறுமியரோ உமக்கு. அரை பறை, திரும்பி பறை தோழி பறையாவது இருக்கு. அதனால அரை பறை மாயன் மணிவண்ணன். இந்த கையில் இந்த பறைங்கிற வார்த்தையும் கொடுத்தா கிருஷ்ணர் கிட்ட பறையை கேட்க வந்திருக்கோம். பறையை நீ கொடுத்தியான நாங்கள் வாசிப்போம், டம் 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 டம்னு வாசிப்போம். வாசிச்சுட்டோம்னா எங்களுக்கு தெரியும், ஓஹோ இப்போ வந்து கிருஷ்ணர் எழுந்துக்க போறார், எழுந்து விட்டார், பல்ல தேய்ச்சுட்டார், குளிச்சு விட்டார், ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டார், சாப்பிட்டு விட்டார், தூங்கி விட்டார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால கண்ணனுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த உலகோர்களுக்கு காண்பிப்பதற்காக பறையை கொடு. அதனால அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாங்கியிருந்தான். அதனால என்ன சொல்றார், நேத்தே எனக்கு வந்து ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணி கொடுத்துருக்கா. நென்னலே வாங்கியிருந்தான். நாம ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணரை வந்து பார்ப்போம். எங்களுக்கு யாரோ பண்ணி கொடுத்துருக்கா, நீ கிருஷ்ணரை போய் பார்ப்பேன். கிருஷ்ணரே சொல்லியிருக்க, நீ வந்து என்ன பார்க்கலான்னு. இவ்வளவு ஒருத்தர் சத்தியம் இருக்கும்போது எங்களை நீ நம்ப வேண்டும். நென்னலே வாய்ந்தான் தூயோமாய் வந்தோம். தூய்மையோடு, அதாவது கலக்கம் இல்லாதவர்களா வந்திருக்கோம். ஒரு துளி கூட எங்க கிட்ட கல்மஷமே இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப நல்லவா இல்லையா விஷ்ணு? அதான் சுவாமி, அவரு எவ்வளவு கான்பிடென்டா இருக்கா பாருங்க விஷ்ணு. அபியுத் நான் கொஞ்சம் நல்லவன் பாரு, என்ன ஒழுக்கவே நல்லவன், நல்லவன் அபியுத் நல்லவன். தர்ஷன் நான் தர்ஷனமே கொடுக்குறேனே சார், நல்லவனா தானே சார். தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான். அது கண்ணனை வந்திருக்கும், அவனை எழுப்புறதுக்காக வந்திருக்கும். இதனால ஆண்டாள் பாவம் எழுப்பியே டயர்டாயிடுச்சு. 6ஆம் பாசுரத்தை 15ஆவது பாசுரத்துக்கு எழுதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எழுதினேன். இப்போ துயிலெழ பாடுவோம். நான் வந்து கிருஷ்ணரை பாடுறதுக்காக எழுப்புறதுக்காக வந்திருக்கோம். துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அதனால இந்த இடத்த சொல்றா, முதலிலே நாங்க சொல்லிட்டோம் மாற்றாதே அம்மா, இப்ப எதையும் மாற்றவே வேண்டாம் சொல்லிட்டோ. அம்மா நீ சுவாமி, நீ நேய நிலைக்கதவம் நீ கேள். அழகான இந்த கதவை திறந்தால் தானே நாங்க வந்து கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை பாடி ஒன்ன பாடி இதெல்லாம் பண்ணுவோம். அதனால இந்த சிறுமியர்கள் வந்திருக்கோம், அரைப்பறையோட வந்திருக்கோம், அரைப்பறை வேணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால கதவை திறந்து விடு. இந்த பாசுரத்துக்கும் நாம் இல்லங்கள் தோறும் செய்யக்கூடிய ஆராதனத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நம் சனாதன தர்மத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை ஆராதனம் செய்யக்கூடிய அந்த மூர்த்திக்கு ஷாலக்கிராம மூர்த்தி என்று பெயர். அந்த ஷாலக்கிராம மூர்த்தி ஷாலக்கிராமம்ங்கிற க்ஷேத்திரத்திலேயே ஏற்பட்ட மூர்த்தி. மூர்த்திக்கு பேரும் ஷாலக்கிராமம், க்ஷேத்திரத்துக்கு பேரும் ஷாலக்கிராமம். அதை இன்றைய காலகட்டத்தில் முக்திநாத், அது நேபாளில் இருக்கு. அதனால இங்கேருந்து நம்ம தில்லி போய், தில்லியிலேருந்து நேபாளத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு காத்மாண்டு நம்ம கேபிட்டல் போய், காட்மாண்டுலேருந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், போக்ராலேருந்து ஜும்சும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், ஜும்சும்லேருந்து ராணிகுவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், ராணிகுவாலேருந்து நம்ம அழகான அந்த குதிரையிலையோ போனிலையோ ஏறி, ஒன்று போனியை நம்ம தூக்கிட்டு போனோம், இல்லாட்டா போனி நம்மளை தூக்கிட்டு போவோம். போயிட்டு அந்த மேலே போய் பெருமாளை சேவிக்கணும். ஆழ்வார் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காலம் கடந்து போய் சிறையும் கடையும் துணையாக சென்றால் வென்று செருக்களத்து மலை கொண்டு அழகிய அணைகட்டி மலை நீர் கொண்டு வாழ்நரக்க தலைவன் தலை 10 மறுத்து வந்தான் ஷாலக்கிராமம் அடை நெஞ்சே. ஆழ்வார் கூட வந்து சொல்லும்போது அடை நெஞ்சே, ஐயோ என் மனசே போய் அடைந்து விடு அப்படின்னு சத்தியா சொல்லியிருக்கிறான். ரொம்ப கஷ்டமான இடம். அந்த இடத்துல கண்டகின்னு ஒரு நதியில உருவாகக்கூடிய அழகான கற்கள், அதை நம்ம ஷாலக்கிராம மூர்த்தின்னு சொல்றோம். அதில் வெவ்வேறு மூர்த்தி இருக்கு. ஹயவதன பெருமாளோட மூர்த்தி, மத்ஸ்ய மூர்த்தி, சந்தான கோபாலன், விசும்ப மூர்த்தி, சுதர்ஷன மூர்த்தி. இந்த மூர்த்திகளை எல்லாம் இல்லங்கள் தோறும் நாம் ஆராதனம் செய்யும்போது முதல்ல என்ன பண்ணுவோம், அப்படின்னு சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹ
அப்படின்னு அந்த வெளியில இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுக்கு நம்ம நமஸ்காரம் சொல்லணும். அந்த நமஸ்காரம் செய்தால்தான் மேல சாலக்கிராம அந்த கோயிலாழ்வார் பெட்டியை திறந்து நாம் சாலக்கிராமத்தை வெளியில ஏற்றி ஒரு பல தேய்ச்சி விடுறது, குடப்பாட்டி விடுறது, அத்தை பண்ணி விடுறது, டெச போட்டு விடுறது, சந்தனம் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் பண்ண முடியும். அப்போ வாயில் காப்பான் கோயில் காப்பான் ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் குமுதன் குமுதாக்ஷன் ஜெய விஜயாள் அப்படின்னு நிறைய துவாரபாலகர்கள் 7 சப்த பிராகாரம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஒரு பிராகாரத்துக்கு 2 பேர் வச்சுன்னா 14 பேர். ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கதவு இருக்குன்னு வச்சுட்டா 8 பேர். 8 × 7 அவ்வளவு பேர் இருப்பாங்க. அவ்வளவு துவாரபாலகர்களையும் அவர்களை எல்லாம் உபலட்சணமாக்கி இந்த இடத்துல வந்து பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள். அதனால ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சிறப்புண்டு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல இந்த கைங்கரியம் ஒசத்தி, இந்த கைங்கரியம் தாழ்த்திங்கிறது இல்லை. அதுல உயர்ந்த கைங்கரியத்தை பகவானுக்கு செய்யக்கூடிய துவாரபாலகன் கிட்ட பர்மிஷனை கேட்டு ஆண்டாள் தோழிமார்களோடு சென்று எழுப்பக்கூடிய பாசுரம் தான் இந்த 16வது பாசுரம். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க.